இங்கிலாந்து என்ன கேம் விளையாண்டாங்க? ஸ்லோவாக்கியா விடுங்க நீங்க. இங்கிலாந்து வந்து நான் ஆப்டா சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஆமா. அவங்க வந்து இந்த யூரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் சான்சஸ் ஆஃப் வின்னிங் த யூரோ வந்து யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்பெயின்ல வந்து எனக்கு எதுவுமே ஃபால்ட்டா படல. ஓகே. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சில சமயம் மிஸ்டேக் ஆனது லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த யமாலும் நிக்கோ வில்லியம்ஸ் அவங்க 2 பேரும் வந்து கேம் சேஞ்சர்ஸா இருக்காங்க. போன மேட்ச்ல வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா லோ பிளாக் போட்டோனே ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் அவங்களுக்கு ஓன் கோல் கிடைச்சிருச்சு ஆப்போசிட்க்கு. ஸோ லோ பிளாக் போட்டு வந்து இவங்களுக்கு வந்து டஃப் ஆயிடுச்சு. ஐயோ எப்படி பிரேக் பண்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனால் அந்த பிரேக் பண்ற மாதிரியான ஒரு எபிலிட்டி 2008-12 ஸ்பெயினுக்கு வந்து ரொம்ப கம்மி. சப்போஸ் ஒரு கோல் சீக்கிரத்தில் ஸ்பெயின் அடிச்சு வந்துட்டாங்கன்னா 90 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவாங்க. ஓகே, அந்த இது இருக்கும். நம்ம மேபி எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டாங்க அப்படின்னா அங்கே ஜெர்மனிக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கு. அதுக்கு மேலே தாண்டி ஏன்னா சப்ஸ்ல இருந்து ஒரு பெரிய டீம் உள்ள இறங்குவாங்க. சப்ஸ்ல இருந்து பெனால்டிஸ் போனாங்கன்னா மனுவல் நாயர் இருக்காரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய அதெல்லாம் இருக்கு. ஸோ 90th மினிட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் வின் பண்ண தான் உண்டு. ரொனால்டோவோட ஓவரால் கேம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சான்சஸ் எக்ஸி இருக்கு அவர்கிட்ட. அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான். ஒரு கோல் அடிச்சாலே வந்து உங்களுக்கு டீமை வந்து வின் பண்ணிட்டு போறது அந்த இதுதான் இருக்கு. நம்மளுக்கு ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தினால வந்து இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு அந்த ஆள் வந்து ரைட் பேக் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா விளையாட முடியுமான்றது எனக்கு ரொம்ப டவுட். அந்த கோல் காரணமே குண்டே தான். அந்த குண்டே வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு அந்த பாஸை வந்து பேக்ல அடிப்பாரு. அதுக்கப்புறம் பால் வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடி போகும். சர்ப்ரைசிங்லி இந்த மேட்ச் தான் கொஞ்சம் டஃபா இருக்க போகுது எனக்கு தோணுது. மத்த எல்லாமே செம்ம டல்லா போகும். எனக்கு தெரிஞ்சு ஒருமே நிதானமா. ஆக்சுவலா டர்க்கி அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கலன்னு எப்படி இருந்திருப்பாங்கன்னு இன்னமும் தோணிட்டு இருக்கு எனக்கு. ஸ்லோவாக்கியா வந்து சூப்பரா விளையாண்டாங்க அவங்க கேம். எனக்குலாம் உண்மையாவே என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துல இருந்து பரிதாபமா இருந்தது. இவ்வளோ கேவலமா விளையாடி வின் பண்ணிட்டு வரோமாடா, இதெல்லாம் நல்லா இருக்குதா? 90 நிமிஷம் சஃபர் பண்ணுவோம், ஆனா கடைசியில வின் பண்ண போறது நாங்களா தான் இருப்போம் அப்படின்றதுனால இங்கிலாந்து வில் வின் அப்படின்னு சொல்றேன். இங்கிலாந்து வில் வின் 80-20 நான் சொல்றேன். கப் கமிங் ஹோம். கப் கமிங் ஹோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். யூரோ குவார்டர் ஃபைனல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் அறிவழகன். சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அது போன எபிசோட்ல நான் ஃபீல் பண்ணிட்டேன். சவுத் ஆஃப்ரிக்கா தோத்த வருத்தம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம யூரோ அது பேசி தானே ஆகணும். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசாம இல்லை, நான் பேசி அவரோட இல்லை போன எபிசோட்ல சந்தோஷ் அது செஞ்சாரு. பாக்குறீங்களா? ஆமா, இப்போ எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருக்கேன் நான். சவுத் ஆஃப்ரிக்கா மியூசிக்லாம் போட்டாங்களா? அந்த வயலின்ல வாசிச்சிங்களா? ஓகே ஓகே, ஆள் எல்லா சமூகம் நடந்தது. சரி, இப்போ இது நாக் அவுட் வந்துடலாம். இங்கிலாந்துக்கு வாசிச்சிருப்பாங்க தான் நினைச்சேன். ஆமா, ஸ்லோவாக்கியா சரியான கேம். உண்மையா சொல்ல போனா ரொம்ப அன்பார்ச்சுனேட். அவங்க இங்கிலாந்து என்ன கேம் விளையாண்டாங்க? ஸ்லோவாக்கியா விடுங்க நீங்க. இங்கிலாந்து வந்து ஆப்டா சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த யூரோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் சான்சஸ் ஆஃப் வின்னிங் த யூரோ வந்து யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இங்கிலாண்டா? ஆமா. ஐயோ, ஆனா ஏஐ வந்து கண்டிப்பா டேக் ஆகும். ஹியூமன்ஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ண வாய்ப்பே கிடையாது. இங்கிலாந்து எப்படியா வின் பண்ண நினைச்சிருக்கேன் நீங்க? நீங்க போறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் குவாலிஃபைங் வின் பண்ணீங்க, அது பண்ணீங்க. இது பயங்கரமான டீம். இல்ல, ஆன் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வந்து வேற லெவல் டீம். ஆனா ஆன் பேப்பர் தாங்க 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 11 பிளேயர்ஸ் மேல பிரச்சனை இல்ல. 11 12வது ஒருத்தர் வெளியே உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா? கேரத் சவுத் கேட்னு ஒருத்தர். அவர் தான் பிரச்சனை எங்களுக்கு. கப்பலோ, ஸ்வென்கான் எரிக்சன் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கோச்லாம் இருந்திருக்காங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஆனா அந்த ஆன் பேப்பர்னு சொல்லிட்டு 30 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க. கோல்டன் ஜெனரேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த கோல்டன் ஜெனரேஷன் தான் இன்னும் ஐ மீன் லைக் தொடர்ந்து குவாலிட்டி பிளேயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்ல. நாங்க குவாலிட்டி பிளேயர்ஸ் தான், சூப்பர் தான். ஒரு வாட்டி போய் கிவ் போவாங்க. வேர்ல்ட் கிளாஸ் லெஃப்ட் பேக் இருக்காருங்க, புகாயோ சாக்கான்னு ஒருத்தர். ஓகே ஓகே, சாக்கா நீங்க பேசிக்கோங்க, நீங்க என்னடா பேசிக்கோங்க. சாக்கால எல்லாம் நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னைக்கு தெரியும் போது தெரியல உங்களுக்கு. ஓகே பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ இது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போயிடலாம். நான் வந்து ரவுண்ட் ஆஃப் 16ல பிரெடிக்ட் பண்ணதுல எக்ஸெப்ட் ஃபார் நெதர்லாந்து ரோமேனியா தவிர மத்த எல்லாமே கரெக்ட். ஓ மை காட். எந்த ஆஸ்திரியா போயிடுச்சு, ஆமா ஜெர்மனி தான் போயிடுச்சு, ஆமா ஜெர்மனி போயிடுச்சு, ரெண்டுதும் காலி ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ இங்க இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெயின் ஜெர்மனி அவங்க எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க ரெண்டு டீமும்? ஏன்னா ரெண்டு டீமும் என்ன பர்சனல் என்னன்னா ரெண்டு பேரும் ஃபேவரட்ஸ் இப்போதைக்கு. இந்த 8 டீம்ல இந்த ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் வின் பண்ண போகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லணும்னு பார்த்தோன்னா இந்த டைல வின்னர்ஸ் தான் யூரோவோட வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி வந்து என்ன சொல்றது, நாக் அவுட் வரைக்கும் முன்னாடி வந்து சில இப்போ டென்மார்க்கும் ஆஸ்திரியாவும் ஆடின ஃபார்முக்கும் இந்த சென்ஸ் வந்து அவங்களோட அந்த ஓவரால் கொஹேஷன் இருந்ததுக்கும் அவங்க வந்து குவாலிஃபை ஆகி வந்திருப்பாங்க தான் நினைச்சேன் நான். அவங்க மொத்த கேம் பிளேக்கு வந்து. பட் ஆனால் வந்து
அவங்களுக்கு கிளட்சில் வந்து 2 பேருமே சொதப்பி வெளில வந்துட்டாங்க. ஆமா. அது ஒண்ணு இருக்குது. அது ஜெர்மனி கூட, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து இவங்களோட அவங்க பேர் என்ன டர்க்கியோட. டர்க்கி. 2 பேருமே வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்லி அவுட் கிளாஸ் பண்ணி தான் விளையாண்டாங்கன்னு சொல்லணும் எனக்கு. அந்த வகையில ஜெர்மனி வந்து அவங்க இன்ஃபார்ம் டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அங்கங்க தகுடு தப்பா ஆடிட்டு ம். ஓடிட்டு தான் இருக்குது. இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதே மாரி ஸ்பெயின் கேட்டிங்கன்னா, இன்ஃபார்ம் டீமா நம்ம கொஞ்சம் அவங்களோட வீக்னஸ லாஸ்ட் ம். மேட்ச்ல பார்த்த ஆமா. மாரி தோணுச்சு எனக்கு. ம். ம். அதனால வந்து 2 பேருமே வந்து கோயிங் இன்டு தி 50-50 தான் போவாங்க. ஓகே. எனக்கு அது வந்து இது மாரி தான். டர்க்கி கேம்ல வந்து ஏர்லி கோல் மட்டும் போலன்னா, அந்த கேம் வந்து ம். எப்படியா இருக்கும்னு அந்த ஓகே. இவங்களோட மேன் மார்க்கிங் அந்த ம். ரால்ஃப் ராங்னிக்கோட அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஏர்லி ம். கோல் வந்து ஒரு மிஸ்டேக். அந்த ஏர்லி கோல விட்டது வந்து அதே மாரி தான் இங்க ஸ்பெயினும், ஜெர்மனியும் இருக்க போறாங்க. இன்னுமே எனக்கு ஜெர்மனியோட அந்த பேக் ஃபோர் வந்து ரொம்ப இஷ்யூவா தான் இருக்கு எனக்கு. ஓகே. அதுவுமே கிமிச்ச வச்சுக்கிட்டு நீங்க வந்து லைன்லாம் டக் பண்ண முடியாது. அதெல்லாம் ம். பிரச்சனை இருக்கு எனக்கு. அ அதனால வந்து ஆனா வந்து அந்த டீம் ஸ்பெயின்ல ம். வந்து எனக்கு எதுவுமே ஃபால்ட்டா படல. ஓகே. அந்த ம். அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சில சமயம் மிஸ்டேக் ஆனது தான் லாஸ்ட் டைம் பார்த்தேன் ம். தவிர்த்து. ம். ம். அவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த யமாலும், நிக்கோவும். நிக்கோ வில்லியம்ஸ். அச்சோ! அவங்க 2 பேரும் வந்து கேம் சேஞ்சர்ஸா இருக்காங்க. ம். இங்கேயும் அது மாரி கேம் சேஞ்சர்ஸ் யாரும் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஜெர்மனில முசியாலா கேட்டீங்கன்னா மேபி. முசியாலா மட்டும் சொல்லுவீங்க நீங்க. பட் ஆனா முசியாலாவும் த இங்க இந்த மாரி என்ன சொல்ல ஒன் மொமெண்ட் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். பெலிங்ஹாம் அந்த 92nd கோல் 95th மினிட்ல கோல் அடிக்கலன்னா, மொத்த பெலிங்ஹாமோட கேமும் அன்னைக்கு கொஸ்டினபிள் தான். இல்ல இன்னைக்குமே கொஸ்டினபிள் தான். இன்னைக்கு தான் பட் அந்த ஒரு கொஸ்டினபிள் தான். கோல போட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாரு. தப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். அது மாரி தான் சொல்றேன். முசியாலாவும் எனி டைம் ம். கேப்பபிளா இருக்கு. அந்த மாரி ம். கேம் சேஞ்சர்ஸ் இருக்காங்க 2 ம். டீமும். எனக்கு 50-50 எனக்கு ஓகே. வந்து எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு தான் டிசைட் ஆகும்னு தோணுது எனக்கு அது. ஓகே. அந்த மாரி வந்து ஏன்னா ஸ்பெயின், ஜெர்மனி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில முடிஞ்சிற மாரி தெரியல எனக்கு. ம். எக்ஸ்ட்ரா டைம் போகும். அதுக்கப்புறம் 50-50 தான். ஓகே. நான் வந்து 45, 55 குடுப்பேன். ம். 55 வந்து ஸ்பெயினுக்கு குடுப்பேன். ஏன்னா நான் ஓகே. வந்து சீசனோட டோர்னமென்ட் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு என்னன்னா, ஸ்பெயின் வந்து ஒரு நல்ல டீமா தான் உள்ள வர மாரி தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஃபார்ம்லயும் இருக்கிறாங்க. ம். மேபி லைக் அவங்களோட ஏன்னா போன மேட்ச்ல வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா லோ பிளாக் போட்டோனே ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் அவங்களுக்கு ஓன் கோல் கிடைச்சிருச்சு ம். ஆப்போசிட்க்கு. ம். ஸோ லோ பிளாக் போட்டது இவங்களுக்கு வந்து டஃப் ஆயிருச்சு. ஐயோ! எப்படி பிரேக் பண்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அந்த பிரேக் பண்ற மாதிரியான ஒரு எபிலிட்டி 2008, 12 ஸ்பெயினுக்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு மேபி லைக் ஏன்னா லோ பிளாக் போட்டாங்க ம். அப்படின்னா அதை தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். இல்ல அந்த டீம் வேற டீம். அந்த டீம் வந்து நீங்க லோ பிளாக் போட்டாலுமே அவங்க வின் பண்றதுக்கான செஸ் ம். ஃபேப்ரிகஸ் வந்து ஃபால்ஸ் நைன் ஆடுவாங்க அவங்க. ஆமா. அந்த மாரி இருந்துச்சு அவங்களுக்கு. 1, அவங்க 2 வந்து போட்டு டக் டக் 8ல டக்ன்னு வந்து போயிடுவாங்க. வில்லா இருந்தாப்ல, டொரஸ் இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் அந்த மாரி அந்த டீமே ம். வேற ம். மாரி ஒரு எல்லாத்துக்கும் மோல்ட் ஆயி ஃப்ளெக்சிபிளான ம். டீமா இருந்துச்சு அது. ஆமா. இல்ல நான் இதுல என்ன ம். எதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ராட்ரி இருக்கிற ரோல் நான் சொல்றேன். ஏன்னா, ம். லாங் ரேஞ்சர்ஸ் வந்து ராட்ரி மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த்தா இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கோம். எஸ். எக்கச்சக்க லாங் ரேஞ்சர்ஸ் கிளட்ச் சி மொமெண்ட்ஸ்ல கோல் போடுறது சிட்டிக்கு அடிச்சிருக்காரு ஆமா. நெறைய. ம். அதெல்லாம் நல்லாவே பார்த்திருப்போம். ஸோ போன மேட்ச்ல ராட்ரியோட அந்த கோல் தான் கேம் ஆமா அப்படியே அதான் அப்படியே ஸ்பெயின் சைடு திருப்பிச்சு. சேஞ்ச் ஏன்னா பண்ணுச்சு. 1-0 இருக்கிற வரைக்குமே ஸ்பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நெறைய எக்கச்சக்க லாங் ரேஞ்சர்ஸ். ஏன்னா 35 ஷாட் அடிச்சாங்க இந்த இதுல. அதுல ம். 15 ஷாட் லாங் ரேஞ்சர். ம். நீங்க சொன்னீங்கல்ல பாக்ஸிங் அடிக்காம வெளிய கோல் போடவே மாட்டாங்க அவங்க அப்படின்னு. ம். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல நீங்க போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது, ம். அந்த இதுக்கு ஏத்த ஒரு பிளேயர் ராட்ரி இருக்கிறதுனால, ஸ்பெயினுக்கு வந்து இப்போ லோ பிளாக் போட்டு அவங்களால பிளாக் பண்ண முடியாது. யூசுவலாவே என்னன்னா ஜெர்மனி வந்து கொஞ்சம் ஹைலைன் பிடிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை முசியாலாவும் ஓடிட்டு அவங்களுக்கு. இருப்பாங்க. ஆக்சுவலா ஹாவர்ட்ஸ் கேம் வந்து நீங்க நாகல்ஸ்மேன் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம ம். நீங்க வந்து கோல் அடிக்கலன்னு கேட்டுட்டீங்க. ம். பட் ஆல் ரவுண்ட் கேம் வந்து வேற மாரியான கேம். ம். அதான் ஆரம்பத்துல இருந்து ஆர்சனல் ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ம். கேமே வேற மாரி மாறிடுச்சு. ஒரு ம். கோச்சஸ் எதிர்பார்க்குற ஒரு ஸ்ட்ரைக்கர் எதிர்பார்க்கிறது வந்து ம். ஹாவர்ட்ஸ் கிட்ட இருந்து கோல் வரணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. ம். மத்த டீம் நீங்க அன்னைக்கு வந்து ஆக்சுவலி சூப்பர் மேட்ச் அவரது. ம். அந்த 2, 3 கோல் வந்து அது வந்து மிஸ் இதாயிருக்கணும். பண்ணாருல்ல. மிஸ் பண்ணாங்களா? அவரு சான்ஸ் கிரியேட் பண்ணி அது மிஸ் ஆச்சுன்னு சொன்னேன் நானு. ஓகே. அந்த மாரி இருந்துச்சு. ம். அது வந்திருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அவரோட கிரெடிட் வந்திருக்கும் அன்னைக்கு. ம். பட் ஆனா அவரோட மூவ்மெண்ட்டும் சரி, ம். அதுக்கப்புறம் வந்து பால் எடுத்துட்டு போன விதமும் சரி, அட்டாக் ம். பண்ண விதமும் சரி, வெரி பாசிட்டிவா பட்டுச்சு ம். எங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது. ஆமா. உங்களுக்கு ஜெர்மனிக்கு அது பாசிட்டிவா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ம். எனக்கு தெரிஞ்சு நீங்க லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நான் ஜெர்மனி வந்து நாக் அவுட் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா. ஏன்னா வந்து அவங்க திடீர்னு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்கள ம். வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்டாக் டீம் பார்க்காம இருக்காங்க. ம். மேபி ஸ்பெயின் தான் பயங்கர டெஸ்ட் குடுக்க போறாங்கன்னு ம். நெனைக்கிறேன். பட் டீம் ஓவராலா வந்து ஆக்சுவலி வந்து சேஞ்சஸும் சரி, அவங்க பண்ண விதங்களும் சரி, அன்னைக்காச்சும் வந்து கம்ப்ளீட்லி அவங்க வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. நான் வருவாங்கன்னு நெனச்சேன். பட் ஆனா அன்னைக்கு ஜெர்மனிக்கு கிரெடிட் குடுத்தாகணும். ஆமா. அவங்க அவங்க இந்த கேம் இந்த டோர்னமெண்ட் ஆக ம். ஆரம்பிக்க அவங்க வளர்ந்துட்டாங்க. இந்த ஆமா. ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ராப்பர் டீமாவே மாற்றம் ப்ராப்பர் டீம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? எக்ஸ்ட்ரா டைம் வேற போகும்னு 50-50 சொல்லி. எக்ஸ்ட்ரா டைம் போகும். எக்ஸ்ட்ரா டைம் போச்சுன்னா, ஜெர்மனி எட்ஜ் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே ரைட். எக்ஸ்ட்ரா டைம் போச்சுன்னா, ஜெர்மனி எட்ஜ் இருக்கும். ஏதாச்சும் இருக்கும். சப்போஸ் ஒரு கோல் சீக்கிரத்தில ஸ்பெயின் அடிச்சு வந்துட்டாங்கன்னா, ம். 90 மினிட்ஸ்க்குள்ளயே முடிச்சுருவாங்க. ஓகே. அந்த இது இருக்கும். ஆமா மேபி ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டாங்க அப்டின்னா, அங்க ஜெர்மனிக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கு. எஸ். அதுக்கு மேல தாண்டி ஏன்னா ம். சப்ஸ்ல இருந்து ஒரு பெரிய டீம் உள்ள இறங்குவாங்க. சப்ஸ்லேருந்து பெனால்டீஸ் போனாங்கன்னா மனுவல் நாயர் இருக்காரு. ஸோ ம். அதனால அது ஒரு பெரிய எஸ் பிரச்சனை. அந்த இதெல்லாம் ஸோ இருக்கு. நெறைய விஷயம். 90th மினிட்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் வின் பண்ண நை தான் உண்டு. ஸோ ஆமா. அந்த எனக்கு எஸ் நானுமே அதில நானும் அக்ரி அதான் பண்ணிக்கிறேன். சொல்றேன். 90th மினிட்ஸ்க்குள்ள வின் பண்ணாங்க ஸ்பெயின். எக்ஸ்ட்ரா டைம் போச்சுன்னா, ஜெர்மனி ஹேஸ் ஜெர்மனி எட்ஜ். தான். ஓகே. நானுமே அதான் சொல்றேன். எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் போகாதுன்னு நெனைக்கிறேன். ம். ஸ்பெயின் வந்து இதிலேயே முடிச்சுருவாங்க. ஒரு 1-0 ஒரு 2-1 அந்த மாரி போகும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்றது? அ
செகண்ட் மோஸ்ட் போரிங் கேமா இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து ஒரு சைடு இருக்கும்போது கண்டிப்பா மோஸ்ட் போரிங்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இது வந்து ஒரு கோல்டன் ஜெனரேஷன்ங்க. ஐயோ! எனக்கு அவன பார்த்தாலே காண்டாகுது. தங்கத்திலே விழிக்கிறாங்கல்ல. அடுத்தது மத்த நெறைய பேர் ஃபேவரைட்ஸ்ன்னு சொன்ன 2 டீம் மோதுறாங்க. யாருன்னா பிரான்ஸ் அண்ட் போர்ச்சுகல். ம். ஆ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல 2 ஆஃப் த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் டீம்னு எனக்கு என்ன கேட்டா சொல்லுவேன். நான் ஆக்சுவலா ஃபிரான்ஸ் வந்து டிசப்பாயிண்டிங்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஓகே. தெரிஞ்சு. ஆ நான் ஆன் டைம் நான் வந்து ஃபிரான்ஸா ஆரம்பத்தில சொன்னேன் ம். நானு. டிசப்பாயிண்டிங் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா, அங்கேயும் ஒரு சவுத் கேட் இருக்காரு. டிசாம்ஸ சொல்றீங்களா? ஆமா. அவர் வின் பண்ணாரு, கின் பண்ண சுப்பீரியர் குவாலிட்டில தப்பிக்கிறான்னு ம். அவருக்கு வந்து வேர்ல்ட் கப்ல போக்கு இருந்தாங்க. ம். இந்த வேர்ல்ட் கப்ல வந்து எம்பாப்பே வந்து சுப்ரீம் ஃபார்ம்ல ம். இருந்தாப்ல. ம். அந்த மாரி வந்து சில விஷயங்கள அவர் காப்பாத்திருன்னு சொன்னேன். ம். அன்னைக்கு மேட்ச்ல வந்து மேட்டர் ஆஃப் டைம் தான் பட்டுச்சு எனக்கு. ம். ஸ்பெயின் வந்து மேட்டர் ஆஃப் டைம்ல கோல் அடிக்க போறாங்க அப்படின்னு தான் பட்டுச்சு எனக்கு. பிரான்ஸ். சாரி ஃபிரான்ஸ் வந்து மேட்டர் ஆஃப் டைம்ல தான் கோல் அடிக்க போறாங்க பட்டுச்சு. துராம் கோல் அது அந்த துராம் கோலா? இவரு கோலமோனே அது ஆனா கோலமணி இதுல கோலமணி. போச்சு. இங்க ஆமா. வந்து வெர்டாங்கனோட ஓன் கோலா போச்சு ஆமா. அது. 1 கோலா போச்சு. ம். எனக்கு ஆனா அவங்க சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அட்டாக் ம். செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே வந்து ஓப்பன்ல இருந்துச்சு கேம். ம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஒரு மாரி டைட்டா ஆமா. போச்சு. செகண்ட் ஹால்ஃப் வந்து கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. ம். எனக்கு இன்னுமே வந்து அந்த டீம் வந்து நீங்க கோல் திருப்பி அடிச்சாலும், அந்த ம். அந்த டீம் மட்டும் தான் வந்து கம்பேக் குடுக்குறதுக்கான குவாலிட்டி இருக்குன்னு ம். எனக்கு ம். ஃபீல் ஆகுது. ஆமா. நீங்க ஆரம்பத்திலேயே போர்ச்சுகல் ஆரம்பத்தில கோல் அடிப்பாங்கன்னு டவுட் அது ஒரு விஷயம். அவங்க என்ன பண்றாங்கன்னே எனக்கு ஒண்ணும் புரியலைங்க அவங்க. ஆக்சுவலா வந்து ரொனால்டோவே நான் வந்து ம். திட்டமாட்டேன். ம். அந்த டீம வந்து பின்தங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கே ஸ்டார்ட்டிங்ல இருந்தாலுமே, ம். ரொனால்டோவோட ஓவரால் கேம்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சான்சஸ் எக்ஸ்ஜி இருக்கு அவர்ட்ட. ம். அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ட்ரை ம். பண்ணிட்டே ம். இருக்காரு. ம். ம். மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான். ஒரு கோல் அடிச்சாலே வந்து உங்களுக்கு டீம வந்து வின் பண்ணிட்டு போறது. ஆமா. அந்த இதுதான் இருந்துச்சு. ம். நம்மளுக்கு ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தினால வந்து இவரு இவ்ளோ சான்ஸ் மிஸ் பண்றாரு பாருங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. பட் அந்த அந்த பொசிஷன்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. எனக்கு இன்னும் நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இன்னும் கேம்குள்ள வராத மாரி ஆமா. நான் சொன்னேன் ம். உங்கள்ட்ட. ம். 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 அவர் நல்லா தான் ஆடுறாருன்னீங்க. ம். இன்னுமே அந்த இது எனக்கு படுது. ப்ரூனோ ஓகே. பெர்னாண்டஸ் ரோல் வந்து கரெக்ட்டா டிஃபைன் ஆகலையா? ம். திடீர்னு வந்து ரைட்ல போயிறாரு. பெர்னார்டோ உள்ள வந்துடுற ஆமா, மாதிரி அந்த ஆமா. மாரி இருக்காரு. அந்த பா கொஞ்சம் டீப் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம். அவரோட பாஸஸ்லாம் வந்து வேற மாரி இருந்துச்சு அன்னைக்கு. ம். அந்த அந்த கொஞ்சம் ரோல் வந்து அவரு டிஃபைன் பண்ணி ம். விளையாடணுமோ, அவர் வந்து அந்த ரோல் எடுத்துக்கணுமோன்னு எனக்கு தோணுது. மேபி ப்ரூனோ லைக் எல்லா இடத்துலயும் இருக்காருன்றீங்களா? ஹி ஆல் ஓவர் அப்படின்ற மாரி ஆல் சொல்றீங்களா? ஓவர்ன்றதோட வந்து அவரோட கேம் வந்து ஒன் டச் கிடையாதுன்னு எனக்கு ஃபீலிங். ம். அவர் ஓகே. க்ளோ ஆமா க்ளோஸ் டெஃபினட்டா கிடையாது. க்ளோஸ் டூ க்ளோஸ் இருந்துட்டு ம். ஒன் டச்ல வந்து ம். மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் ஆமா. வந்து பால வந்து கவுண்டர்ல இருக்கும். ம். ம். இல்லாட்டி வந்து த்ரூ பால்ல இருக்கும். அந்த ஆமா. பாஸஸ்ல இருக்கும். ஃபார்வர்ட் பாஸஸ்ல வந்து ம். நல்லா ம். இருக்கும். திடீர்னு பேக் பாஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு. ம். என்ன ரொட்டேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருந்தாரு பால. ம். பால வந்து இனிஷியேட் பண்றதுக்கான ரோல்ல இருக்கும்போது, அவரு சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ம். ஒரு மாரி இருந்துச்சு எனக்கு அது. ஓகே. அவரு அவரு இனிஷியேட்டிவ் எடுத்து பெருசா வந்துட்டாங்கன்னா, எனக்கு அந்த டீம் நல்லா போயிருமோன்னு தோணுது எனக்கு. ஓகே. ரொனால்டோ ஃபார்வர்ட் ரன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ம். எனக்கு அந்த இதுக்கு அப்புறம் இருக்கு. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஆக்சுவலா லியாவும் நல்ல கேம் தான் இருந்துச்சு எனக்கு. லியாவ்லாம் ஆக்சுவலா என்னன்னா, அவர் இன்னுமே என்னன்னா, அந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட் மட்டும் அந்த ஆள்ட்ட எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கவே தான் எண்ட் கிடைக்கும். ப்ராடக்ட் தான். அன்னைக்கு ம். நல்ல கேம். என்னன்னா, நாக் அவுட் டோர்னமென்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எண்ட் ப்ராடக்ட் குடுப்பாங்க. ஒரு என்ன 5, 6 போப்போது, 4, ம். 3, 2 போப்போது அப்படின்னு நினைக்க முடியாது. 1-0ல தான் ம். அது ம். நாக் ஆமா, அவுட்ல ஆமா, போப்போது. அது ஆமா. அந்த இதுதான். ஆனா அவங்க இன்டென்ட் இருந்துட்டே இருந்துச்சுல்ல. ம். அந்த இதுதான் பார்த்தேன் நானு போர்ச்சுகல். ஆனா போர்ச்சுகல் லக்கி அன்னைக்கு. ஆமா. இல்ல ஐயோ! கடவுளே கடைசில ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸ்லோவேனியாவோட ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க இல்ல அப்படின்னு. அவங்க எல்லாரோடையும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பா வின் பண்ணாங்க. ஆமா. செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஈஸி. தேர்ட் மேட்ச் தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க. ஜார்ஜியாவோட. ம். ஓகே ஃபைன். ஆனா செகண்ட் டீம் ஆடுனாங்கன்ற வரல விட்டுறலாம். ஸ்லோவேனியாவோட இவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் பெனால்டீஸ் வரைக்கும் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் லிட்டரலா என்னன்னா அன்னைக்கு டியாகோ கோஸ்டா வந்து கொஞ்சம் இல்லன்னா நேரத்துக்கு அவுட் அவங்க. இர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கோயிங் இன்டூ த டோர்னமென்ட் வந்து அவங்களுக்கு இந்த பெனல்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ம். நீங்க அர்ஜென்டினா வந்து பெனல்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் வந்து ஆமா. ஃபைனல்ல வந்து அந்த பெனல்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கை ம். குடுத்துச்சு. எஸ். எனக்கு அந்த பெனல்டி வந்து இவங்க ஸ்டார்ட்டிங்லயே பார்த்து ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ம். அது சி ஆஃப் பண்ணிட்டாங்க. சாரி. ம். ம். சி ஆஃப் ம். பண்ணிட்டாங்க. அதனால வந்து அடுத்த பெனல்டி போம்போது போர்ச்சுகல் தான் ஃபேவரட்டா இருப்பாங்க. ஓகே. இந்த ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு அப்பர் இருக்கும். ஹேண்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்பர் ஹேண்ட் இன் த சென்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு ம். அவங்களுக்கு. அது எனக்கு அர்ஜென்டினா தான் எக்ஸாம்பிள். ம். அன்னைக்கு பிரான்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஏதாவது பெனல்டி மேட்ச் பார்த்துருந்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஈக்குவலா போயிரும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. பட் ஆனா பெனல்டி போம்போதே எனக்கு தெரிஞ்சுச்சு. அர்ஜென்டினா தான் அப்பர் ஹேண்ட் எடுக்க ம். போறாங்க ம். அப்படின்னு ம். சொல்லிட்டு. அதே மாரி தான் போர்ச்சுகலுக்கு வந்து இது ஒரு நல்ல அந்த ம். இதன் மூலியமா போனது வந்து ஒரு நல்ல ஒரு கேவிலேக் ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி. அது டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா டியாகோ கோஸ்டா ஒரு 3 அவுட் ஆஃப் 3 சேவ்ஸ்ங்கும்போது அவருக்கு அந்த மாரல் மாரல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பயங்கரமா யாருமே இருக்கும். பண்ணதில்ல யூரோல இதுவரைக்கும் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் ஜாலியா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது, இதான் லாஸ்ட் யூரோன்னு சொல்லிட்டாரு. ம். ரொனால்டோ வந்து எனக்கு 100% தான் குடுக்குறாரு. ஆமா. 120% சொல்லப்போனா ம். குடுக்கலாம். அப்படி தான் குடுத்துட்டு இருக்காரு. மொத்தமா அந்த அந்த டீம்ல அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஆமா இருக்கும். நல்லா தான் இருக்கு. ஆனா ரொனால்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்குன்னு தான் சொல்லுவேன் ம். நானு. அந்த டீம்க்கு அவர் குடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லுவேன். ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட்டாவே இருக்காரு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 2.9 ஆமா. எனி டைம் ஹி கேன் கன்வெர்ட் சம்திங். ம். அதான் சொல்றேன். இது எம்பாப்பேவும் சேம் தான். எனி ம். டைம் வந்து அவங்க மேஜிக் வச்சு கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். மொத்த டீம்லயுமே எனக்கு அந்த கிரீஸ்மேனோட
என்ன சொல்றது ஃபார்ம் வந்து இல்லாதது வந்து ஒரு பெரிய ஆமா. மைனஸா படுது. கிரீஸ்மேன் இருந்தாங்க நீங்க டெஷாம்ஸ் பண்றது தெரியவே தெரியாது. நீங்க ம். எத்தன சேஞ்சிங்க பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஆமால்ல. அன்னைக்கு போன வாட்டி பரக்கோலா கொண்டு வந்தாரு, ம். டெம்பேலே கொண்டு வந்தாரு. இந்த வாட்டி வேற மாரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாரு அவரு. ம். ஃபார்மேஷன் எனக்கு. ஆக்சுவலா ம். அவங்களுக்கு கேப்பபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ட் ம். பிளேயர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு ஆக்சுவலா வந்து பெஸ்ட் கேம் நான் திருப்பி பேசுனது அன்னைக்கு வந்து பெஸ்ட் கேம் வந்து பிரான்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டிஃபென்ஸ். ம். சாலிட் டிஃபென்ஸ் அன்னைக்கு. அவங்க ஆக்சுவலா எல்லா மேட்ச்லயுமே அந்த டிஃபென்ஸ்ல தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஓன் கோல் மட்டும் ஒண்ணு போச்சுன்னு நினைக்கிறேன்ல? இல்லையோ? ஏதோ ஒரு கோல் போச்சு. ஆம். 1 இல்ல ஆனாங்க. ஆமா. அந்த இது சோ மட்டும் ஆச்சு. அந்த இது மட்டும் தான். என்னன்னா மத்த அவங்க எல்லாத்துலயுமே கிளீன் ஷீட் வச்சுக்கிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்ட்டா. அன்னைக்கெல்லாம் வந்து இவரு பெல்ஜியம் லுக்காக்குவால ஒண்ணுமே பண்ண முடியல ஆமா. சலீபாவ தாண்டி. இல்ல. சலீபாவோட ம். பாக்கெட்ல வந்து சொல்லுவாங்கல்ல அந்த ம். ஹி வாஸ் இன் ஹிஸ் பாக்கெட்ன்னு சொல்லிட்டு. அந்த ம். மாரி சலீபா வந்து சலீபா எப்பயுமே தெரியும். அட்டாக் பண்றதுக்குள்ள ம். பால இன்டர்செப்ட் பண்ணிருவாரு. இல்லாட்டி ம். ஃபார்வர்ட் ம். பிளேயர் ம். வந்து ம். அட்டாக் பண்ணிருவாரு. ஏதாவது பண்ணிருவாரு. ம். சலீபாவோட கேம் அன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. குண்டே ம். அன்னைக்கு வந்து ஷோ. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க. ஆனா குண்டே வந்து எனக்கு விளையாடவே இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த ஆள் வந்து ரைட் பேக் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா விளையாட முடியுமான்றது எனக்கு ரொம்ப டவுட் அந்த இருந்துச்சு. கோல் காரணமே குண்டே தான். ம். அந்த குண்டே வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு அந்த பாஸ வந்து பேக்ல அடிப்பாரு. அதுக்கப்புறம் பால் வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடிக்கு ம். போகும். ஓகே. அந்த பாஸ் மட்டும் அடிக்காம கிராஸ் பண்ணியிருந்தான்னா அன்னைக்கு கோல் இல்ல அது. கோல் கிடையாது அது. அந் அந்த 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 நாலேட்ஜ் இருக்கு. நல்ல ம். இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஆட்கள என்ன பார்சா விக்க போறாங்கன்னு தோணுது பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. அவங்க எதுக்கு வாங்குனாங்க? நாங்களாச்சும் வாங்கி இருந்திருப்போம். எதுக்குடா வாங்குனீங்க வந்துட்டு எதுக்கு அப்படின்னு. விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த ம். அதான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் வந்து டிஃபென்ஸ் மேக்கரா இருக்காங்க அந்த பிரான்ஸ் ம். டீம்ல. இப்ப இந்த கேம் வந்து எனக்கு பிரான்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம ம். லாஸ்ட் வரைக்கும் போனோம்னா கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு ம். தே வில் ஃபினிஷ் ஆஃப் சூன் படுது எனக்கு. ஓகே. பிரான்ஸ் 90 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். ம். 90 மினிட்ஸ் தாண்டிச்சுன்னா திருப்பி போர்ச்சுகல் தான் எனக்கு ம். தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இதுவுமே என்னன்னா கொஞ்சம் ஒரு திஸ் ஆர் தட் கேம் மாரி தான் போகுன்ற மாரி தான் தோணுது. ஏன்னா 2 டீமுமே ம். அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் இல்ல. ஆனா 2 டீம்லயும் ஃபுல் குவாலிட்டி இருக்குது. ம். ஸோ அதனால யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டனா, எனக்கு வந்து போர்ச்சுகல் சைடு தான் நான் போறேன். எதனால அப்டின்னா, அவங்கள்ட்ட வந்து அந்த மேட்ச் வின்னர்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்டின்ற மாரி தோணுது. ப்ரூனோ பெர்னாண்டஸ். ம். சரி ஓகே. அதனால நான் இவருக்கு இது என்னன்னா 41-59 குடுக்குறேன். சாரி 49-51 குடுக்குறேன். நானு நான் இந்த பக்கம் 60 பிரான்ஸுக்கு 40 அந்த பக்கம். ஓகே குட். போர்ச்சுகல். நெக்ஸ்ட் வந்து நெதர்லாண்ட்ஸ் டர்க்கி. சர்ப்ரைசிங்லி இந்த மேட்ச் தான் கொஞ்சம் டஃப்பா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. மத்த எல்லாமே செம்ம டல்லா போகும். எனக்கு தெரிஞ்சு பொறுமை நிதானமா. ஆக்சுவலா டர்க்கி அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கலன்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு இன்னமும் தோணிட்டு இருக்கு எனக்கு. ம். ஏன்னா ஆஸ்திரியா வந்து நல் ஆமா. நல்லாவே விளையாண்டாங்க. ம். ஆக்சுவலா ம். வந்து சர்ப்ரைஸ் வந்து ஆஸ்திரியா தான் இந்த வாட்டி ம். ஃபுல்லாவே. அவங்களோட மொத்தமா ஆர்கனைஸ் ஆன விதமும் எல்லாமே ம். டீம் பார்க்கறதுக்கு வந்து அவங்க கிட்ட பிரேக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு ம். ஆஸ்திரியா. ம். அந்த ம். மாரி ம். இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கோல் போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ம். கேமே ஓப்பனா தான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. இவங்க அவங்களோட யூசுவல் கேம் ஆடுன மாரியே ம். தெரியல எனக்கு ஆஸ்திரியா அன்னைக்கு. ம். 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 டர்க்கி சர்ப்ரைஸ் தான். டர்க்கியோட அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு பபுள்ல இருக்காங்கல்ல. ஆமா. நல்ல பபுள்ல ஆ. வந்துட்டு இருக்காங்கல்ல. டர்க்கி போனா நல்லாருக்கும். ம். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து லாஸ்ட் கேம்ம தவிர மத்த கேம்ல நல்லா நல்லாவே ஆடுனாங்கன்னு ஆடல. தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கேப்கோ வேற திருப்பி ம். நல்லா ஆட அது ஆரம்பிச்சுட்டாருன்னு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருக்கு. அன்னைக்கு அன்னைக்கு தான் சொன்னீங்க. கேக்பா என்னங்க ஆடுறாருன்னு சொன்னீங்க. போட்டு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு போயிட்டாரு மனுஷன். ஆக்சுவலா அந்த டீம் என்ன சொல்றது? ஒழுங்கா அவர கவனிக்கலன்றது தோணுதா? ம். இல்லாட்டி வந்து ஃப்ரீயா விட்டாங்களா? கேப்போ அவ்ளோ டைம் பால்ல இருந்து நான் பார்த்ததில்ல. ஓகே. ட்ரிபிள் பண்ணி பார்த்ததில்ல. ம். ஆக்சுவலா எல்லா கோலுமே அவர் மூலியமா தான் அன்னைக்கு போச்சு. ஆமா. அது மாரி தான் இருந்துச்சு அன்னைக்கு. ம். ம். அன்னைக்கு சூப்பர் கேம் அவரது. நான் பார்த்ததுல கேக்கோட பெஸ்ட் கேம் அன்னைக்கு தான் நெனைக்கிறேன் எனக்கு ஓகே. தெரிஞ்சு. ம். எனக்கெல்லாம் பயங்கரமா நம்பிக்கையே இல்ல. "ஏய் என்னையா நீயாடா இது?" அப்படின்றது மாரி இருந்துச்சு. எனக்கு மொத்தம் 3 பிளேயர்ஸ் அதுல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தாங்க. ட்ரெயின்டா. கேக்போ, ஜாவி சிமன்ஸ், டிபாய். ம். அந்த 3 பேர் அந்த ட்ரியோ இருக்குல்ல, அது வந்து ஒரு பயங்கர டிபாய் தான் சொன்னேன். த்ரெட்டனிங்கான ஒரு ட்ரியோவா இருந்துச்சு போன மேட்ச். ஆக்சுவலா அங்க வந்து அங்க ரெய்ண்டர் இருக்கார்ல. ஆமா. ரெய்ண்டரா அவரு கரெக்ட்டா ரெய்ண்டர்ஸ் ரெய்ண்டர்ஸ். ஆ. ரெய்ண்டரா. ஆக்சுவலா அவர் கேம் தான் மொத்தமா எல்லா எல்லா மேட்ச்லயுமே அவர் கேம் வந்து தனியா இருந்துச்சு. ம். நல்லாவே இருந்துச்சு அவரது. ம். எனக்கு ஜிம்மன்ஸ் வந்து அவர்ட்ட இருக்க பேசும் அவர் என்ன ஒரு மாரி என்ன சொல்றது? அந்த கேம்ல நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே. ம். பட் ஆனா சிம்மன்ஸோட என்ன சொல்றது? அவர கொண்டாடுற விதம் இருக்குல்ல. ம். அந்த விதத்துக்கான கேம் ஆளான்னு தெரியல எனக்கு. ஓகே. அ ம். இன்னும் அந்த ட்ரிக்கரிலாம் அவர்ட்ட அவ்வளோ இருக்கான்னுலாம் எனக்கு ம். தெரியல எனக்கு சிம்மன்ஸ். அவர் நார்மலா ஒரு பிளேயரா ம். இருக்காரு. ம். ம். அந்த டீமுக்கு வந்து அது மாரி தான் இருந்துச்சு எனக்கு. டெப்பாய் வந்து எனக்கு என்னன்னே தெரியலங்க. டெப்பாய்லாம் ஸ்கேம் தாங்க. ஏங்க நீங்க சும்மா இருங்க. இல்ல எனக்கு ஆனா போன யுனைட்டட், மேட்ச் நல்லா பார்சிலோனா, மேன் யுனைட்டட்லாம் மேன் இருந்ததுல்ல. யுனைட்டட், பார்சிலோனா, அத்லெட்டிகோ மேட்ரிட். அட்லெட்டிகோ மேட்ரிடும் அதுவும் தெரியல எனக்கு. சிமோன்லாம் அவர் எப்படி வாங்குனாருன்னு தெரியல எனக்கு. எனக்கு அதெல்லாம் இவ்வளோ பெரிய வித்தியாசமா ஸ்கேமா அவங்களுக்கு தெரியாதுங்க. அவர் எப்படி வாங்குவார்ன்றது தெரியவே தெரியாது. அல்வாரோ மொராட்டாலாம் 50 மில்லியன் குடுத்து வாங்குன பிளேயருங்க அவரு. எனக்கு புரியவே இல்ல. எனக்கு அல்வாரோ மொராட்டா கூட ஒத்துப்பேன். அந்த ஆள் ஏதாவது கோல் டெப்பாய் எப்பங்க ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு 3 மேட்ச் கோல் அடிச்சு பார்த்துருக்கீங்களாங்க நீங்க? அது எதுக்கு நமக்கு என்னன்னா, இல்ல இந்த இதுல தான் மேட்டர். இப்போ என்னன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் மொமெண்ட்ல வந்து அவங்க கிளிக் ஆயிட்டாங்கன்னா போதும். ஏன்னா நாக் அவுட் அப்படிங்கும்போது ஒரு கோல் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப டர்க்கிக்குலாம் போன மேட்ச் போச்சுல்ல. ம். மினிட்லயே கோல் போச்சுல்ல. ஆஸ்திரியா. ஸோ இதே மாதிரி ஒரு கோல் போச்சுன்னா போதும். அவங்க ஒரு 30 ஷாட் அடிக்கிறாங்க. இதுவரைக்கும் 30 ஷாட்ல ஒரு கோல் கூட போடல. இன்னும் ஒரு ஷாட் அடிச்சதுல கோல் போயிருச்சுன்னா, அவ்வளோதான். அது ஒண்ணு தானே அவ்வளோதான் முக்கியம். விட்டது. ஏன்னா இந்த இந்த கேம் 50, 50 தான் போகும். எனக்கு ஏன்னா ம். வந்து நெதர்லாண்ட் அன்பிரெடிக்டபிளா இருந்தாங்க எனக்கு ம். ம். தெரிஞ்சு. திடீர்னு ஆமா. இப்படி ஆடுறாங்க. ம்.
அதுக்கப்புறம் அங்கே எனக்கு கோமன் மேலாம் பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது. ஆனால் டர்க்கி வந்து வின் பண்ணாங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டர்க்கி ஒரு செமிஃபைனலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது 50-50 எப்படி வேணா போகலான்னு தான் இருக்கு. ஆனால் கேம் 90 மினிட்ஸ்ல முடிஞ்சிருந்தோம். இல்லை கண்டிப்பா நான் வந்து இல்லை டர்க்கி தான் போகிறேன். டர்க்கி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் போன மேட்ச் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு தோணுது. அந்த விபத்து ஒரு முறை தான் நடக்கும். ஸோ அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி நெதர்லாண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, பயங்கர என்ஜாய் பண்றாங்க. டர்க்கியும் அவங்க ஆப்போனன்ட் டீம் இருந்தாங்களா, அவங்க பண்ற மிஸ்டேக் ஓப்பனா தான் இருக்கும் போது கேம் ஓப்பனா தான் நெதர்லாண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ்னு தோணுது எனக்கு. ஓகே அந்த மாதிரி குவாலிட்டி. ஆமா, கேம் ஓப்பனா இருந்துச்சுன்னா நெதர்லாண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜா இருக்கும். மேன் டு மேன் மார்க்கிங் அந்த பிரஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நெதர்லாண்டு. ஓப்பனா இருந்துச்சுன்னா நெதர்லாண்ட் வின் பண்ணிடுவாங்க தோணுது. ஓகே, நான் வந்து இதனால டர்க்கி சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வின் பண்ணணுன்ற ஒரு விதம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால நான் டர்க்கிக்கு போறேன் இந்த டைம். ஸோ நெக்ஸ்ட் கடைசி ஃபைனல் குவார்டர் ஃபைனல்ஸ் யாருன்னா இங்கிலாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்து. தி மோஸ்ட் போரிங் கேமா இருக்க போகுது. ஆனா கடைசியில் வின் பண்ண போறது கண்டிப்பா இங்கிலாந்து தான். சுவிட்சர்லாந்து வின் பண்றாங்க. வி ஹேவ் பெல்லிங்கம், வி ஹேவ் சாக்கா. சாக்காலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் எதனால அப்படின்னா இங்கிலாந்து அது ஒரு லக்கு. அது அவங்களுக்கு எப்படி வின் பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எல்லா செமிஃபைனலும் போயிட்டு வந்துருவீங்க. எப்படியோ போறோம் அவ்வளவுதான். எனக்கு செமிஃபைனல்ஸ் வந்துருச்சுல, நான் வந்துட்டோம் அவ்வளவுதான். நான் அன்னைக்கு கூட அன்னைக்குலாம் லக்கு தான். அன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா ஸ்லோவாக்கியா வந்து சூப்பரா விளையாண்டாங்க அவங்க கேம். எனக்கெல்லாம் உண்மையாவே என்ன சொல்றேன், ஒரு கட்டத்துல இருந்து பரிதாபமா இருந்தது. இவ்வளவு கேவலமா விளையாடி வின் பண்ணிட்டு வரோமாடா, இதெல்லாம் நல்லா இருக்குதா? அந்த அதெல்லாம் சேர்த்து வச்ச பாவம் வந்து சுவிட்சர்லாந்து வந்து அறுவடை செய்வாங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா, சுவிட்சர்லாந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. சுவிட்சர்லாந்து நல்ல டீமா இருக்காங்க. அவங்க இனிமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார் தான் வரணும். அவங்களுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் இந்த சென்ஸ் வந்து நீங்க ஒரு லட்டானோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு கிடைச்சா மட்டும் போதும். அவங்க அந்த ரைஸ் நல்லாவே ரைஸ்ல இருக்காங்க. அவங்க டீமாவும் நல்லா விளையாடுறாங்க. அந்த ஹோல் யூனிட்டே வந்து சூப்பரா இருந்துச்சு. அவங்க தான் டார்க் ஹார்ஸா இன்னும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாந்து. இப்போதைக்கு இருக்கிறதுல வந்து சுவிட்சர்லாந்து. இங்கிலாந்து வந்து தேல் சஃபர். ஆமா, சஃபர் ஆறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சுவிட்சர்லாந்துல எனக்கு இல்ல பிக்கெஸ்ட் த்ரெட்டா நான் பாக்குறேன்னா உங்களோட பேக் லைன். சரி, என்ன சேஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சவுத் கேட்? ஒன்றும் கிடையாது, எந்த சேஞ்சும் கிடையாது. கோபி மைனும் அதே மாதிரி தான். நான் உண்மையாக நான் சொல்கிறேன், கோபி மைனு தான் சென்ட்ரல் டிஃபெண்டர்ஸாக அந்த டிஃபென்ஸ் மிட் ஆட போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல சாய்ஸ். எனக்கு இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் பார்த்து அப்போ ஒரு இங்கிலாந்து பிளேயர் பார்த்து சந்தோஷமா இருக்குதுன்னு அது கோபி மைனு தான், வேறு யாருமே கிடையாது. 5 at the back ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்களாம், அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு? கைல் வாக்கர் ரைட் சென்ட்ரல் பேக் லெஃப்ட். அவங்க ஆக்சுவலாக வந்து சக்கா வந்து லெஃப்ட் பேக் ஆக முடியாது, லெஃப்ட் விங் பேக் ஆக போக மேபி அது வேணா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். தெரிஞ்சு மேபி ஆக்சுவலாக சக்காவை ட்ராப் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஃபார்மேஷன்ல வந்து வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 5 at the back மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ட்ரை பண்றதுலாம் இருக்கு தெரியுமா. சவுத் கேட் தான். நான் என்ன சொல்றேன், இப்போ சவுத் கேட் நோஸ் ஹவ் டு வின் அ கேம். ஓகே, அப்படிலாம் கிடையாதுங்க. ஹவ் டு கோ த்ரூ, அவ்வளவுதான். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு we trust சவுத் கேட் சுப்ரமசி. சவுத் கேட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் வின் பண்ணுவாருன்னு தோணுது. சஃபர் பண்ணுவாங்க, கண்டிப்பா சஃபர் பண்ணுவாங்க, டெஃபினட்டா சஃபர் பண்ணுவாங்க. இங்கிலாந்து 90 நிமிஷம் சஃபர் பண்ணுவாங்க. ரைட் லக்ல ஒரு ரைட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பபுள் வந்து உடைய போகுது பாருங்க. நான் சொல்றேன், இந்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு கோல் போடுவாங்க. முதல் 10-20 மினிட்ஸ்ல அவங்க ஒரு கோல் போடுவாங்க. அந்த 20 மினிட்ஸ் இது கோலை அதுக்குள்ள நீட்டா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. கடைசி மினிட்ல சுவிட்சர்லாந்து ஆல் அவுட் அட்டாக்கா இருக்கும்போது இங்கிலாந்துக்கு ஒரு அட்டாக் கிடைக்கும், அதுல ஒரு கோல் போடுறாங்க. இங்கிலாந்து will win 2-0 இந்த கேம். என்ன இருந்தாலும் சோலி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன அதான் தோணுது. டெலுலு டூட், நம்ம வந்து ட்ரிபிள் பாஸ் ஷூட். டெலுலு இல்லையா, பரவாயில்ல. எனக்கு இல்ல, ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கிலாந்து மேல எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவங்களுக்கு எப்படி வின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரியும். அது கன்றாவியான கேம் ஆடினாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமா கேம் ஆடினாலும் சரி, 90 நிமிஷம் சஃபர் பண்ணுவோம், ஆனா கடைசியில வின் பண்ண போறது நாங்களா தான் இருப்போம் அப்படின்றதுனால இங்கிலாந்து will win அப்படின்னு சொல்றேன். இங்கிலாந்து will win 80-20 நான் சொல்றேன். கப் கமிங் ஹோம். கமிங் ஹோம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஃபைனல்ஸ்ல நாங்க அடி வாங்குவோம், அது வேற விஷயம். பட் செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்க வந்துருவோம்ன்றது எனக்கு வெரி ஷூர் இருந்ததுல. பார்த்து போங்க. சரி, ஓகே, சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம 50-50 தான் சொல்லியிருக்கோம். நான் வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்க ஸ்பெயின் சொல்லியிருக்கேன். பிரான்ஸ் போர்ச்சுகல்ல வந்து பிரான்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் போர்ச்சுகல் சொல்லியிருக்கேன். நெதர்லாந்து டர்க்கில நான் டர்க்கி சொல்லியிருக்கேன், நீங்க நெதர்லாந்து சொல்லியிருக்கீங்க. கேம் ஓப்பனா இருக்கும், அதனால நெதர்லாந்து அப்படின்ட்டு. ஸோ இங்கிலாந்து நான் சொல்லியிருக்கேன், நீங்க சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்கேன். சார் இப்போ வரைக்கும் யாருமே இது பண்ணாதது. சரி, எந்த ரிசல்ட் வந்தாலும் அன்றைய கணித்த ட்ரிபிள் பாஸ் ஷூட் அப்படின்ற போஸ்ட் நாங்கள் போட்டு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லியோ மற்றும் அறிவழகன். நன்றி.